இப்போ நம்ம வந்து சில இம்பார்ட்டண்ட் ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நோட்டீஸ் ரைட்டிங். ஸோ நோட்டீஸ் ரைட்டிங்கில் நமக்கு என்னென்ன முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நோட்டீஸ் ரைட்டிங் எப்படி இருக்கணும், அது பாக்ஸ் போட்டிருக்கணும், அதுக்கு ஹெட்டர்ஸ் இருக்கணும், இந்த ஸ்கூல் நேமு இல்லைனா ஆர்கனைசேஷன் நேம் இருக்கணும், அது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், அதுக்கப்புறம் டைட்டில் கொடுக்கணும், அந்த டைட்டிலுக்கு பக்கத்துலேயே நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதியிருக்கணும். நீ எக்ஸாம் எழுதக்கூடிய டேட்டை நீ போட்டுக்கலாம். அந்த டேட் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கலாம். எக்ஸாம்பிள் 12th January 2026ன்னு போட்டுக்கலாம். நீ கொடுக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் வந்து டக்குன்னு ஈஸியாக கேட்சியாக இருக்கணும். ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே இல்லைனா லிட்ரரி அசோசியேஷன், அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அதே மாதிரி முக்கியமானது இந்த 5W இருக்கணும். 5Ws என்ன ஈவெண்ட்டு, எப்போ நடக்குது, எந்த நேரத்துக்கு நடக்குது, எங்கே நடக்குது, யார் நடத்துகிறாங்க, யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, யாரை காண்டாக்ட் பண்ணணும். ஸோ வாட், வென், வேர், ஹூம் இது எல்லாத்தையும் நம்ம நோட்டீஸ் ரைட்டிங்கில் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே உன்னுடைய நேமு, டெசிக்னேஷனு, பர்சன், யார் வந்து அதை இஷ்யூ பண்ணுறாங்களோ அதை வந்து நீ மென்ஷன் பண்ணணும். ஸோ நோட்டீஸ் ரைட்டிங்க்கு நம்ம நோட் பண்ணியிருக்கிறத நீ பார்ப்ப. அடுத்தது நோட்டீஸ் ரைட்டிங்கினுடைய எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது. ஸோ யூ ஆர் நிதிஷ் ஆர் நித்யா, கல்ச்சுரல் செக்ரட்டரி ஆஃப் ABC ஸ்கூல், டிராஃப்ட் அ நோட்டீஸ் இன்வைட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த மியூசிக் காம்படிஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நோட்டீஸ் அப்படின்றத போட்டுக்கிறோம், ஸ்கூல் நேம் போட்டுக்கிறோம், அப்புறம் இடத்து பேர், என்ன காம்படிஷனோ அதை வேறு வித்தியாசமாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க, மியூசிக் காம்படிஷன் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாக் லெட்டர்ஸில் இருக்கக்கூடிய வார்த்தை அது காமன். திஸ் இஸ் டு இன்ஃபார்ம். ஸோ நம்ம யாரை இன்ஃபார்ம் பண்ண போகிறோமோ அதை மட்டும் மாற்றிக்கணும்.